3.27 3.27 பார்த்தீங்கன்னா 120 பாயிண்ட் டச் ஆயிடுச்சு. ஸோ 120 லாஸ் ஆயிடுச்சு கால் சைடு. ஓகேவா, 1000 நம்ம லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புட்டு பக்கம் வந்து 35க்கு வாங்கிட்டு 120க்கு வித்துட்டோம். அப்போ 120 மைனஸ் 35, 85 பாயிண்ட் ப்ராஃபிட். 85 இன்ட்டு 65, 5525 ரூபா. அதை வந்து ஒரு மைனஸ் 1000 லாஸ் அங்கே போயிடுச்சு. அப்போ 4500 ரூபா. நம்ம போட்டது 4500, வந்தது 4500. சூப்பர்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழ்க பணமான சேனல். நம்ம முன்னெல்லாம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஆப்ஷன்ஸ் செயின் டேட்டா வச்சு ட்ரேட் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் ஏற்கனவே பல வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓய் சேஞ்ச், ஓய் எஸ்டர்டேலேருந்து இன்னைக்கு எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, எப்படி மூவ் ஆகிருக்கு, எதை நோக்கி போகுதுன்றதை பார்த்து நம்ம டிசைட் பண்ணுவோம். பட் இப்போ ஃபாஸ்ட் 3 வீக்ஸாக அது ஒர்க் ஆகுறதில்ல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் சிஏஎஸ். சிஎஸ் பற்றி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அது என்னவா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ட்ரேடிங்கை ஸ்டைலில் மாற்றிக்க போகிறோம். எப்படி வந்து நம்ம வந்து இப்போ எக்ஸ்பைரி டேவை ஹேண்டில் பண்ணலாம், அதை வந்து நானே என் ஃப்ரெண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு பண்ணி அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து ரிஸ்க்கும் இருக்குது, ரிவார்டும் இருக்குது. நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து எப்படி வந்து மினிமைஸ் பண்ண போகிறோம், எப்படி வந்து ரிவார்டு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். மறுபடியும் வந்து உங்கள் ஃபுல் பொட்டன்ஷியலும் இதில் போட்டுறாதீங்க. ஃபுல் பொட்டன்ஷியல் மீன்ஸ் உங்கள் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஜஸ்ட்டு ஒரு 5000 ருபீஸ் 10,000 ருபீஸ் மட்டும் போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். ரிஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா 350 மேலே இண்டெக்ஸ் மூவ் ஆகாது. ஸோ எந்த பக்கம் போகும்னு தெரியாது. ஸோ நம்ம ரிஸ்க் ஃபேக்டரை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த ப்ராஃபிட்டையே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி யூஸ் பண்ணலாம். அதுக்கு தேவைப்படுறது பொறுமை, நிதானம், டிசிப்ளின், அப்சர்வேஷன். ஓகேங்களா? ஸோ நான் நேற்று என்ன அப்சர்வ் பண்ணேன், நேற்று நான் ட்ரேட் பண்ணலை. நான் ட்ரேட் பண்ண மாதிரி சொல்லிக்க விரும்பலை. நான் ட்ரேட் பண்ணலை, ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணேன். ஏன்னா அப்சர்வேஷன் தான் ஒரு ட்ரேடருக்கு முக்கியம். நீங்கள் வந்து ட்ரேடராக இருங்க. ஓகேங்களா? யூடியூபராக மாறிடாதீங்க. யூடியூபர் மட்டும்தான் வந்து வீடியோஸ் மட்டும் எடிட் பண்ணி போடுவாங்க. அது முக்கியம் கிடையாது. ட்ரேடராக இருந்தால் தான் நீங்கள் 1% சம்பாதிக்க முடியும். 1% சம்பாதிச்சாதான் அந்த இன்கம் கன்சிஸ்டண்டாக இருக்கும். மந்த்லி 20% எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து நேத்தோட நிஃப்டி ஆப்ஷன் செயினுக்கு போகிறேன். நேத்தோட டேட்டு, நேற்று எக்ஸ்பைரி டேட்டு, ஃபுல் டே போயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட்டு ரூல், இந்த ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே நாள் ஃபுல்லாக பார்க்கக்கூடாது. ஆஃப்டர் 2:30க்கு மட்டும்தான் உள்ளே இறங்கணும். அது வரைக்கும் நீங்கள் எப்பயும் போல் உங்கள் ஸ்ட்ராட்டஜி இது பண்ணுங்கள். ஆஃப்டர் 2:30ங்கிறதே கொஞ்சம் அதிகம் தான். 3 o'clock பண்ணலாம். பட் 2:30 நம்ம வாட்ச் பண்ணலாம். நான் 2:30 வாட்ச் பண்ணிட்டேங்க. நான் இப்போ 2:30க்கு போகிறேன். 2:30க்கே ரொம்ப வந்து சீக்கிரம்னு சொல்லலாம். பட் 2:30க்கு நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ தான் நம்ம அப்சர்வேஷன் தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கஸ்டம் எம் டைம் கொடுத்துட்டு இங்கே 2:30 கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எந்த விதமான டேட்டாவும் கிடையாது. எந்த டேட்டாவும் ஒர்க் ஆகாது. நான் அதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஆர்டர் ஃப்ளோ, ஃபுட்பிரிண்ட், எந்த டேட்டாவும் இங்கே ஒர்க் ஆகிறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ண போகிற டெக்னிக்கு ஸ்டாடில் டெக்னிக். ஸ்டாடில்னா ஆக்சுவலாக மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸை யூஸ் பண்ணுறதும் ஸ்டாடில். பட் இங்கே நம்ம ஸ்டாடிலும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸ்ட்ரைக் ப்ரைஸை கொஞ்சம் மாற்றிக்கிறோம். நம்மளுக்கு இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறோம். எதுவுமே ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் இங்கே எதுவுமே கிடையாது. நம்ம இஷ்டம், நமக்கு தேவை லாபம். அதுக்கு நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். நம்ம தான் ரூல்ஸை செட் பண்ணவே போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம், 2:30 மணிக்கு மேலே தான் உள்ளே வரும். 2:30 மணிக்கு மேலே உள்ளே வந்து ஆப்ஷன் செயினில் நம்ம வந்து பார்க்க போகிற அமௌண்ட்டு 50க்கு உள்ளே இருக்கணும். ஏன் 15 சொல்கிறோன்னா, ஒரு லாட்டு 65 into 50 போட்டால் 3200 ரூபாய் வருது. நம்ம வந்து கால் பக்கமும் ஒன்று வாங்குவோம், புட் பக்கமும் ஒன்று வாங்குவோம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு லாஸ் என்ன ஆகும்னா 6500 முடிஞ்சிடும். அதுக்கு மேலே போகாது. 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் மேலே ஏறும். அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. பட் சம்டைம்ஸ் 2 பக்கமும் போகலை, விழுந்துடுச்சுன்னா
நம்மளோட மேக்ஸிமம் லாஸ் 6500 தான். அதுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிற அமௌண்ட்டு 50. 50க்கு மேலே போகக்கூடாது, போனால் நம்மளோட லாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக ப்ளஸ் ஆர் ஒன் நம்பர் ஒன்னோ ரெண்டோ அப்படி 50க்கு கீழே இருக்கிறது பார்க்குறோம். ஏதாவது இருக்குதா இங்கே 50க்கு கீழே? 50க்கு கீழே பார்த்தா இங்கே 42, இந்த பக்கம் எதுவுமே இல்லை. ஸோ இதை விட்டுடலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 5 நிமிஷம் கழிச்சு 1435க்கு போகிறோம். 1435க்கு மறுபடியும் வந்து ஏதாவது 50 கீழே இருக்கா? இந்த ப்ளூ கலர் தான் எல்டிபி. நம்ம பார்க்க வேண்டியது 50க்கு கீழே ஏதாவது ப்ரைஸ் வந்து வந்திருக்கா? 50க்கு கீழே ப்ரைஸு இந்த மணி ரேஞ்சில் இருக்கும், ரொம்ப ஃபாராகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள், எதுக்குள்ள ப்ரைஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு? 24,300, 24,400. ஓகேவா? ஸோ ரொம்ப ஃபாராகவும் போகக்கூடாது. ஏன்னா எஃப்டி இப்போ இருக்கிறது 24,321 இருக்குது இந்த டைமிங்கில். ஸோ 1435க்கும் இல்லை, நான் அடுத்த ஒரு 5 நிமிஷம் போகிறேன். 1440 வைக்கிறேன். 1440க்கும் பார்க்குறேன். 50 கீழே எது இருக்குது? 24,600. இந்த பக்கம் 24,150 செட் ஆகாது. அப்படியே 1450க்கு போகிறேன். 1450க்கும் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ ஃபைனலாக 3 மணிக்கு நமக்கு வந்து 50 கீழே ஒரு ரேஞ்சில் உருவாயிருக்கு. பார்த்தீங்கன்னா 24,200 வந்து 38 இருக்குது, 24,250 35 இருக்குது. ஆல்மோஸ்ட் 3 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. நம்ம ரியல் டைம் சார்ட்டில் பார்த்தா அதுக்கு தெரிஞ்சிடலாம். இப்போ நம்ம பாஸ்ட் டேட்டா போய் பார்க்கலாம் சார்ட்டில். இது வந்து எக்ஸ்பைரி ஆன 18th டேட்டா. 24,200 கால் இந்த பக்கம், இந்த பக்கம் 24,250 புட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம 24,200 கால் 3 மணிக்கு பார்க்கலாம். 3 மணிக்கு 35க்கு இருக்குது, வந்திருக்குது. 35 தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 35 நம்ம வாங்கிட்டோம். சும்மா நம்ம வந்து இப்போ அஷ்யூம் பண்ணிக்கலாம். நம்ம 3 மணி சமயத்தில் 24,200 கால் ஒரு லாட்டு 35க்கு வாங்கியிருக்கோம். அதே மாதிரி 24,250 புட்டு உங்களுக்கு 3 மணிக்கு அதே 35 இந்த ரேஞ்சில் வந்துருக்குது. ஸோ இங்கேயும் 35க்கு வாங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 35 லாட்டு, அப்போ 70, குவான்டிட்டி 65. உங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 4,550 ரூபா. ஓகேவா? 3 மணிக்கு. இதில் எந்த விதமான டேட்டாவோ இன்டர்பிரிட்டேஷனோ கால்குலேஷனோ லாஜிக்கோ எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் கால் பியூர்லி கேம்லிங். ஓகேவா? நம்ம வந்து போட்டோம், இந்த பக்கம் ஒரு லாட்டு, இந்த பக்கம் ஒரு லாட்டு. என்ன ஆகும்? 2 பக்கமும் வந்து ஜீரோவும் ஆகலாம். பட் ஜீரோ ஆகுறதுக்கு நம்ம விட மாட்டோம். என்ன பண்ணால் அட்லீஸ்ட் மூவ்மெண்ட்டே ஆகாமல் இருந்தால் தான் ஜீரோ ஆகும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று மூவ் ஆகும் தெரிஞ்சுப்போம். 3.25க்கு மேலே இண்டெக்ஸ் ஸ்டாப் ஆயிரும். இந்த 2 மட்டும் தான் மேலே போயிட்டு இருக்கும். இன்கேஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 35க்கு வாங்கியிருக்கோமா, ஒரு 20 வச்சுக்கலாம். இந்த பக்கம் 15 ஸ்டாப் லாஸ், இந்த பக்கம் ஒரு 15 ஸ்டாப் லாஸ். ரெண்டுமே வந்து 20 வந்துச்சுன்னா வெளியே போயிடலாம். அப்போ நம்மளுக்கு 30 பாயிண்ட் லாஸ் ஆகும். 30 பாயிண்ட் லாஸ்னா எவ்வளவு? ஒரு 2,000 ரூபாய். பாதி நம்ம வந்து வச்சுக்கணும். 50% ரிஸ்க் எடுத்துக்கணும். சரி, பரவாயில்ல. நம்மளுக்கு வந்து எவ்வளோ ரிவார்ட் கிடைக்கும் பார்க்கலாமா? இதை வாங்கிட்டோம். இதில் கண்டிஷன் என்னது? வாங்கிட்டு 2 பக்கமும் எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டணும். 325 இருக்கும். ஸோ 325 வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு சைடு மூவ்மெண்ட் நடக்கலாம். இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நம்ம பார்த்துட்டே வரோம். 3:20 சமயத்தில் கீழே இறங்கிடுச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் லாஸை போட்டு 20க்கு வெளியே வந்துடுவோம் கால் சைடு. ஸோ கால் சைடு நம்மளுக்கு வந்து 15 பாயிண்ட் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேடில், இது வந்து ஸ்டேடில் கிடையாது, பட் ஒன் டைப் ஆஃப் ஸ்டேடில் தான். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பாயிண்ட் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். 24,200, 24,250 யூஸ் பண்ணுறோம். நம்ம எப்போ ஒரு பக்கத்தை வெளியே வந்துடுறோமோ அட் த சேம் டைம் அடுத்த பக்கமோ கேர்ஃபுல்லாக உடனே வெளியே வந்துடணும். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 15 பாயிண்ட் லாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் அட்லீஸ்ட் 15 பாயிண்ட் கெயினில் இருந்தால் நமக்கு வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ். பட் அது மேலே போனால் நல்லது, அது கீழே வந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்க்கலாம் என்ன இருக்குது. 3 மணி நம்ம அப்படியே வச்சுருக்கோம். மேலே போகுது. இங்கே 3:27 பார்த்தீங்கன்னா 120 பாயிண்ட் டச் ஆயிடுச்சு. ஸோ 120. இப்போ நம்ம 35க்கு வாங்கிட்டு 20க்கு வித்துட்டோம். லாஸ் எவ்வளவு? 15 பாயிண்ட் லாஸ் இன்ட்டு
1000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு கால் சைடு. ஓகேவா, 1000 ரூபாய் நம்ம லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புட்டு பக்கம் வந்து 35க்கு வாங்கிட்டு 120க்கு வித்துட்டோம். அப்போ 120 மைனஸ் 35, 85 பாயிண்ட் ப்ராஃபிட். 85 இன்ட்டு 65, 5525 ரூபா. அதை வந்து ஒரு மைனஸ் 1000 லாஸ் அங்கே போயிடுச்சு. அப்போ 4500 ரூபா. நம்ம போட்டது 4500, வந்தது 4500. சூப்பர்ல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 10% தான். பட் நம்மளுக்கு இங்கே 100% கிடைச்சிது. பட் இது எப்பவுமே நடக்குமா? இதனால வந்து நம்ம 50,000 போடலாமா, 1,00,000 போடலாமா? போடக்கூடாது. டிசிப்ளின் தான் இங்கே முக்கியம். ஸோ ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. இது இப்போதான் நடந்திருக்குது. நான் போக போக வாரத்தில் பார்க்கலாம். சென்செக்ஸ் என்ன நடக்குது, அடுத்த வாரம் நிஃப்டி நடக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு 2000, 3000, 4000 போட்டு 4000 இருக்கும். இந்த பெரிய விஷயம் தானே, இதெல்லாம் பண்ணலாம். அப்சர்வ் பண்ணுங்க, படிங்க, தெரிஞ்சுங்க, கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா இறங்குங்க.